வந்துட்டீங்களா பாஸ்? திடீர் கணையா சொன்ன கல்கத்தா பாம்பேயும் arrived safely boss. Go inside I say. Okay boss. என்னமா கல்கத்தா ரசகுல்லா பாம்பே பாதும் அல்வா? Stop nonsense. யார் மேன் கல்கத்தா ரசகுல்லா? நீதான் கல்கத்தா ரசகுல்லா. இது முகத்துல பால் வடியுது. பாம்பே பாதும் அல்வா. யோ மரியாதையா பேசு. நாங்க யாருன்னு தெரிஞ்சா பின்னாடி வருத்தப்படுவேன். நாங்க பின்னாடி வருத்தப்படுற பழக்கமே கிடையாது. வருத்தப்பட்டா முன்னாடி வருத்தப்படுவோம். அப்பவே கண்ணீர் சிந்துவோம். ஃபில்டர். எஸ் பாஸ். நம்ம ஆளுங்களை விட்டு இந்த பொண்ணுங்களை கவர் பண்ண சொல்லு. கம் ஆன் குயிக். குழந்தைங்க ஃபீல்டுக்கு புதுசு போல இருந்து ஷேப்ப பார்த்தா ஷேக்குக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பிடிச்சி ரூம் உள்ள தள்ளு. முத்து தம்பி, நான் வயசானவன்டா, என்ன விட்டுறா. இந்த பாரு, இன்னையில இருந்து உன் மாமா வேலைலாம் விட்டுடு. இனிமே என் முதலாளி பசங்களை இந்த வீட்டுல சேர்த்த உன் பெண்ட நிமித்திருவேன். ஜாக்கிரதை. எங்க நிமித்துவ? இடுப்புல. அப்பா, சொத்து முழுது மூத்த பையன் முத்து பேர்ல போய் சேர போடு. லட்சுமியே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் கனா கண்டம் பாரு. இப்ப முத்துக்கு லட்சுமி கல்யாணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பசங்க செல்லா காசு ஆயிட்டாங்க. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க மாமா? முத்து செல்லா காசா நம்ம பசங்க செல்லா காசான்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார். அந்த பசங்களோட குடும்பங்களை நான் பத்திரங்களாக்கி கையில வச்சிருக்கிறேன். சொத்தே இல்லாம ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு கையெழுத்து இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அதுக்கு இன்னொரு வழி வச்சிருக்கிறேன். அவனுங்களுடைய ஷோக்கான 2 பொண்டாட்டிகளை துபாய் ஷேக்குக்கு வித்தன்னா 1க்கு 2 மடங்கா சம்பாதிப்பேன். சின்ன பேங்க் பெரிய பேங்க் பொண்டாட்டிங்களோட கம்மி. நீங்க போய் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்குங்க. குரல் கொடுத்தா வாங்க. ஓ குயிக் குயிக். ஜக்கு உஷாரா நடந்துக்கோ. நான் சொன்னபடி நடந்துக்கோ. ஆமா, என்ன என்ன நடந்து தெரியுமா? கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி எல்லாம் நமக்கு எதிராக நடந்து போச்சு. இனிமே அந்த வீட்டுல தங்க முடியாதுன்னு தான் நாங்க எல்லாருமே உங்களை நம்பி வந்திருக்கோம். அதனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். புதுசா வாசகால் செஞ்சு அதுல மாயிலைய சொருகி உங்களை உள்ள விடுறேன். போங்கடா போக்கத்த பசங்களா. ரொம்ப சாமர்த்தியசாலிங்கன்னு நினைச்சு 2 திமிரு பிடிச்ச பொண்டாட்டிகளுடைய பேச்சை கேட்டு போலி குழந்தைகளை செட்டப் பண்ணீங்களே. என்னடா, நம்ம தான் கர்ப்பத்தட மாத்திரை கொடுத்தோமே, எப்படி குழந்தை பிறந்ததுன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். உங்களால ஒண்ணுமே முடியாது. ஆனா உங்களை வச்சு எல்லாமே என்னால சாதிக்க முடியும். சேட்டுனுடைய கடனை நீங்க தீர்த்தே தீரணும். அதுக்கு கடைசி ஆயுதம் உங்க 2 பொண்டாட்டிக்கு தான். என்னங்க? இவங்க 2 பேரையும் துபாய்க்கு பிளைட்ல ஏத்தி லட்சக்கணக்கான பணங்களை வாங்கி பாதி கடன் அடைக்க போறேன். ஆமா, மீதி கடனை எப்படி தீர்க்கிறதுன்னு கேக்குறியா? உங்களை உதைக்கிற உதையில உங்க அப்பா வந்து தீர்த்துருவான்டா. அப்படி நீ செய்யறது அநியாயம், துரோகம். ஃபில்டர் விடுங்க. என்னம்மா படிதாண்டா பத்தினீங்களா? அன்னைக்கு என்னமோ ரஃப் அண்ட் டஃப்பா பேசுனீங்களே, இன்னைக்கு எப்படி? நாளை காலையில துபாய்க்கு ஃபர்ஸ்ட் பிளைட். அயோக்கியா, என் பணத்துல உடம்பு வளர்த்தவனி எனக்கே மோசடி செய்தியா? உன் அயோக்கியத்தனத்தையும் வியாபாரத்தையும் போலீஸ சொல்லி இப்பவே உன்னை உள்ள தள்ளுறேன். ஏண்டா, உங்களை வெளியே விட்டாதானே போலீஸ் போவீங்க? ஃபில்டர் கம் ஆன், தள்ளு உள்ள எல்லாத்தையும். முத்து முத்து, என்ன இப்படி இருக்க? கல்யாண பையனா லட்சணமா இல்லாம உனக்கா பட்டு வேட்டி சட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. கட்டிட்டு வந்து மணவரில் உட்காரு, நேரம் ஆயிட்டு இருக்கு. முதலாளி,
பெரிய தம்பி சின்ன தம்பி வந்துட்டோம். அவங்களுக்காக முகூர்த்த நேரம் காத்துட்டு இருக்காது. நீ போ சொல்றேன் நேரம் ஆகுது. குப்சாமி நான் என்ன பண்ணுவேன் முதலாளி? என்ன சொல்ற நீ? என் மகளை காணும் முதலாளி. என்ன வளர்ற நீ? அலங்காரம் பண்ணிட்டு வர சொன்னமே, அந்த கல்யாண பொண்ணை காணும் முதலாளி. பொண்ணு எங்கன்னு தேடி பாருங்கய்யா. ஹலோ, பொண்ணு ரெடி, மாப்பிள்ள ரெடி, ஐயர் ரெடி, தாலி கட்ட வேண்டியதுதான். யார் பேசுறது? மிஸ்டர் ராமநாதன், நான் தான் உங்க மாஜி பிஏ கோபால் பேசுறேன். லட்சுமிக்கு தான் இருக்கிறா. லட்சுமிக்கும் ஜக்குவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. காட்டூர் மரக்கோயில்ல நடக்க போகுது. ஆசீர்வாதம் பண்றதுக்கு அங்க நீங்க வரணுமே. கோபால், எங்க இருந்து பேசுற? என்னடா சொல்ற நீ? இன்னும் முழுசா சொல்லலையே. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க 2 பிள்ளைங்களும் மருமகளும் வந்தாச்சு. அவங்க கை கால் எல்லாம் கட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறேன். நீங்க தான் பாக்கி. நீங்க வரும்போது வெறும் கையை வீசிட்டு வராதீங்க. மொய் எழுதுறதுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்க. தட்ஸ் ஆல். ஏய் கோபால், ஹை, டேக் இட் ஈஸி. கோபப்படாதீங்க, சொல்றதை கேளுங்க. நீங்க வர்றப்போ அந்த பிச்சைக்கார பையன் முத்துவியோ போலீஸையோ கூட கூட்டிட்டு வந்தா உங்க 2 பிள்ளைங்களும் அவுட், 2 மருமகளும் அவுட் ஆஃப் இந்தியா. எஸ். ஏய் கோபால். ஹலோ, யாருங்க? சுவாமி, கல்யாணத்தினுடைய மொத்த மந்திரமும் தேவையில்லை. தாலி கட்டுற மந்திரம் மட்டும் போதும். டாய், பொண்ண மனவரையில உட்கார வைக்கிறேன். எங்களை கட்டி போட்டு எங்க கண்ணு முன்னாடியே தாலி கட்ட வைக்கிறியா? உன்ன என்னடா சொன்னேன்? ராஸ்கல்னு கேட்டேன். நன்றி கட்டவனே, எங்களை ஏமாத்தி பணம் பறிச்சு வாழ்க்கையை நடத்திட்டு எங்களையே கட்டி போட்டு அடிக்கிறியா? பொடிப்பையா, உங்களை சித்திரவதை செய்ய செய்ய எனக்கு சில்லறையோ சேர்ந்துகிட்டு இருக்கும்.
கோபால், நீ இந்த ராமநாதன் வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே பெரிய துரோகம் செஞ்சிருக்க. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. நட. நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. ஏண்டா, இப்போவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சா? சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? முத்து உங்களையும் காப்பாத்தி சொத்தையும் பாதுகாத்துட்டான்டா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. முத்து தான் எங்க அண்ணன் தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம். ஆத்திரக்காரரு புத்தி மட்டும் சொன்னாங்க, சும்மா சொன்னாங்க. எங்க 2 பேருக்கும் எந்த சொத்தும் வேண்டாம். அவமானத்துல இருந்து எங்களை காப்பாத்தின எங்க அண்ணன் முத்துவே போறோம். அண்ணா, எங்களை மன்னிச்சிருந்தா. மன்னிப்புக்கண்டா. மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க என் தம்பிங்க, எப்படியும் தெரிஞ்சுவீங்கன்னு நான் நம்பினது வீண் போகல. அப்பா, முகூர்த்த நேரம் போயிட போகுதுப்பா. முதலாளி பொண்ணு துடிக்கிறா, முகூர்த்த நேரம் போகுதான். இப்பவே இங்கேயே முருகன் சன்னதியிலே கல்யாணத்தை வாங்க, வாங்க, போனா வாங்க. Come on, I ஏன் வைக்கப்படுற? அங்க பாக்குறாங்களே.